ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவை பார்த்துடலாமா. காலையில் எப்பயும் போல் எழுந்து டேட் ஷீட்டை கிழிச்சு நம்மளோட நாளை சூப்பராக தொடங்கியாச்சு. அப்புறம் இன்றைக்கி எனக்கு சொன்ன கலர் வந்து மெரூன். முன்னாடியெல்லாம் சன் டிவியில் அவர் சொல்கிறத நான் அப்படியே டேரெக்டாக எடுத்து போடுவோம்ல, அது நமக்கு கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூலாம் வந்துருச்சு, போடக்கூடாது போல இருக்குது. ரீசெண்ட் டேஸில் தான், ஃபஸ்ட்லேருந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன், அப்போல்லாம் எதுவும் தெரியல, இப்போ தான். அதனால் நான் அவர் இதுக்கப்புறம் காமிக்கிறதா இல்லை. அப்புறம் காலையில் எழுந்தோடனே நேற்று நைட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். அதை தான் காலைல ஃபஸ்ட்டு எழுந்தோடனே உளுந்துக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். அரிசி உளுந்து இல்லாமல் டெய்லியும் சப்பாத்தி சேமியா உப்புமா அப்படி இப்படின்னு சாப்பிட்டு எனக்கே சலிச்சு போச்சு. இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்து லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து திட்டமாக ஊற வச்சுருந்தேன். நல்லா பொசுன்னு மாவு ஆகிட்டு அரிசி மாவு பற்றாமல் என்னென்னமோ ஆல்டர்னேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமு அதை நம்பி கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுருந்தேன்னா மாவே ஆகலை. யூஸ்வலாக வந்து அரை வாளி வரும், போன டைம் எனக்கு 3/4 வாளி வந்துச்சு, இந்த வாட்டி 1/4 வாளி தான் வந்துச்சு. இதை எந்த மெஷர்மெண்ட்டில் போட்டாலும் இப்படி தான். என்னையே சில பேர் மெஷர்மெண்ட்லாம் கேட்குறது நினச்சா தான் எனக்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் மாவு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் எப்பயுமே அரைப்பேன். உளுந்து அரைச்சி வழித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அடுப்பு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபியே போட்டேன். காஃபியை போட்டு எடுத்துகிட்டு அடுப்புக்கிட்ட போயிட்டேன். அடுப்பு வெளியில் பற்றே வச்சுருக்கிறதுனால அங்கேயே காத்தோட்டமாக உட்காந்து காஃபி குடிக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வெளியிலே உட்காந்து தான் பண்ணுவேன். சாதம் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே காரக்குழம்பு வச்சுருந்தேன். சுண்டக்காய் வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை தான் நசுக்கி போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பூண்டு உரிச்சு போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதில் நம்ம சுண்டக்காய் போட்டாலும் சரி, பாவக்காய் போட்டாலும் சரி சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் காரக்குழம்பை வச்சு கொடுத்துருவேன். மாவும் ஒரு வழியாக வெற்றிகரமாக அரைச்சி முடிச்சிட்டேன். அதையுமே அப்படியே கரைச்சி வச்சிட்டேன். இப்போ கரைச்சி வச்சோன்னா நைட்டு வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மற்ற வேலையெல்லாம் கடன்னு முடிச்சு வச்சுட்டு நான் லஞ்ச் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு, அரைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை வச்சுருந்தேன் காரக்குழம்புலேயே, அப்புறம் தயிர் வச்சுருந்தேன் எப்போ போல். இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனு. பசங்களுக்கு இன்றைக்கி ஆஃப் டே தான் எக்ஸாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இன்னையிலேருந்து அவங்களுக்கு லீவு. இதோட ஜூன் 1 தான் அவங்களுக்கு ரீஓப்பன். அது வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். மாவு காலையில் தான் அரைச்சேன் இல்லையா, பசங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டேன். தலைவர் வந்து வெளியில் இட்லி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரா. அப்புறம் எனக்கு ஒரு ஆளுக்காக நான் என்ன செய்ய முடியும், அதனால் நான் வந்து சாதமே சாப்பிட்டுட்டேன். எப்படியும் மதியம் வந்து கம்பெனியில் தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் சுண்டக்காய் காரக்குழம்பு நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால நிறைய கீரை வச்சு கொஞ்சம் சாதம் வச்சு ஒரு முட்டையை வச்சு நானுமே காலைல சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி மெரூன் கலர்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். வேர்த்து வெறுக்க தான் போவேன். ஆஃபீஸில் போய் உட்காந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆஸ்வாசமாக காற்றே வரும், மூச்சே விட முடியும். அந்த மாதிரி இருக்குது வெயில், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்பயும் போல் ஒரு டீ வந்தது, அதை குடிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கான நட்ஸ் வந்தது. இன்றைக்கி முந்திரி, பாதாம், வால்நட் கொஞ்சம், இதுதான் இன்றைக்கி வந்துருந்தது. அதையுமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 12 o'clock போல் ஒரு டம்ளர் மோர் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க, ஒரு நாள் மோர் கொடுப்பாங்க, ஆல்டர்னேட்டாக வரும். அதையும் குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தேன். இங்கே லஞ்சுக்கு வந்து எழுந்திருக்கிறதுக்கு எல்லாேருக்கும் மனசே வராது, ஏன்னா ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 o'clock மேலே தான் லஞ்சுக்கு வந்து நாங்கள் போவோம். அப்புறம் இன்றைக்கி என்ன லஞ்ச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சாதம், பூசணிக்காய் பொரியல், அப்பளம், முட்டைக்கோஸ் கூட்டு, அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே இருந்தது. நான் காரக்குழம்பு எடுத்துக்கல. பொதுவாக நான் காரக்குழம்பு காலையில் சாப்பிட்டதே அதிகம், ஏன்னா எனக்கு காரக்குழம்பு அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் கோஸ் கூட்டு நல்லாயிருக்கும் இல்லையா, அது போட்டு அதையே அப்படியே பிணைஞ்சி சாப்பிட்டு லைட்டாக லாஸ்ட்டாக தயிர் மட்டும் போட்டு சாப்பிட்ருந்தேன். எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா மறுபடியும் ஒரு 4 o'clock காஃபி வரும். அதை குடிச்சிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 6:30 வெளியில் வந்திருந்தேன். ஏன் இந்த புன்னகைனா, மேடம் கிட்ட அப்படி தான் பேசிட்டு வந்திருந்தேன்னா அந்த வைப்பு. மேடம் வந்து செம்ம பாசிட்டிவான பர்சன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தாலே நமக்கு அந்த வைப் தொத்திக்கும். அப்படி தான் நான் வந்துட்டு இருந்தேன். வந்து பார்த்தா வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சினாலும் மகிழ்ச்சி, ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா அடுத்த ஒரு 50-60 நாள் 55 நாள் கிட்டே ஸ்கூல் பக்கம் போக தேவையில்ல, அதனால் செம்ம மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு இருந்தோம். இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த கோவில் திருவிழான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து லைட் செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம் பேசிக்கிட்டே. கொஞ்ச நேரம் தான், எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஒரு 5 minutes தான், 5 to 6 minutes தான். அதில் அப்படியே கதை பேசிக்கிட்டே வந்து சேர்ந்துரும் சீக்கிரமே. வீட்டுக்கு வந்துட்டு வேலை நிறையா இருக்குது, ஏன்னா நாளைக்கு அமாவாசை இல்லையா. ஸோ ஈவினிங்கே வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சா தான் காலையில் எழுந்து சமைச்சிட்டு படைச்சிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பசங்களுக்கு லீவுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம செஞ்சாலும் கவலை இருக்காது. அப்புறம் பசங்க வானூர்லேருந்து இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு சக்கரை போட்டு கொடுத்துட்டு காரக்குழம்பையே சூடு பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு 2 தோசை மட்டும் ஊற்றியாச்சு. காரக்குழம்பு இருந்தனால இன்றைக்கி தோசை.
எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பு இட்லிக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, தோசைக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு காரக்குழம்பு வெறியர்கள். சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து பெருக்கிட்டு அடுப்பு திட்ட கழுவிட்டு வீட்டை தொடச்சி விட்டுட்டேன். ஜாமான் காலைல தான் கழுவணும், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே தலைவர் பூ வாங்கிட்டு வந்துட்டார். இதையுமே கட்டி முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே மணி 10க்கு மேலே ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.